இது என்னன்ற பாருங்க, எனக்கு இதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஆல்ரெடி இங்க வந்து ஃபுல்லா குழந்தைங்க உட்காந்துருக்கோம், எல்லாம் வெளியில போய் திறக்கணும், ஒரு கூட்டமா இருக்கும். அப்ப நீங்க இந்த மாப்ப முதல்ல வச்சிருக்கீங்க, ஒரு லைலான் கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கீங்க. எப்படி இப்போ லாக் சரினா லாக் சரி பண்ணணும்ல, அதுக்கு தான் இன்ஸ்பெக்ஷன். ஆர்டிஓ வாங்க, எமர்ஜென்சி எக்ஸிட். எமரவே நீங்க ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஆல்ரெடி இங்க வந்து ஃபுல்லா குழந்தைங்க உட்காந்துருக்கோம், எல்லாம் வெளியில போய் திறக்கணும், ஒரு கூட்டமா இருக்கும். அப்ப நீங்க இந்த மாப்ப முதல்ல வச்சிருக்கீங்க, அடுத்து ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு துணி மாதிரி போட்டு கட்டி வச்சிருக்கீங்க, ஒரு லைலான் கயிறு வச்சு கட்டி வச்சிருக்கீங்க. எப்படி இப்போ லாக் சரினா லாக் சரி பண்ணணும்ல, அதுக்கு தான் இன்ஸ்பெக்ஷன். இல்லைங்க, இது எமர்ஜென்சி எக்ஸிட்ல வந்து ஏதோ லாக் சரியா இருக்கு, அப்புறம் எனக்கு தெரியல. சரி, இங்க ஒரு கிளாஸ் இது மாதிரி போட்டு விட்டுற வேண்டியது தானே. பசங்க உடச்சு போட்டாங்கன்னா உடைக்காத மாதிரி பண்ணணுங்க. இதுக்கு நீங்க இந்த மாதிரி கயிறு எல்லாம் கட்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க இப்ப வந்து நல்லா பண்றீங்க, அந்த டைம்ல வந்து ரொம்ப படபடப்பா இருக்கும், அந்த டைம்ல போய் ஒவ்வொன்றா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சரிங்களா, இது என்னன்ற பாருங்க, எனக்கு இதுல சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை. இது என்னன்ற பாருங்க, as per நாம்ஸ் என்னென்ன இருக்கணும் ஆசியம், 48 ஐட்டம்ஸ் இருக்கணும். 48 ஐட்டம்ஸ் இருக்கணும். இதுல இல்லை, பாக்ஸ் மட்டும் பெருசா வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இவ்வளவு சின்ன கவர் வச்சீங்கன்னா சரியில்லைல்ல. நீங்க இது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க. 2 லாக் இருக்கும், ஒன்று வந்து சேஃப்டி பின் இருக்கும், ரெண்டாவது வந்து சேஃப்டி கார்டு இருக்கும். இந்த 2 வந்துன்னா ஒன்று மிஸ் ஆக ஓப்பன் ஆகும்போது கீழே விழுந்தாலும் ஓப்பன் ஆகாம இருக்கு. பார்த்தோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கீழே வச்சுட்டு முதல்ல சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணணும், அப்புறம் சேஃப்டி கார்டு ரிமூவ் பண்ணணும். இது 2 ரிமூவ் பண்ணால் ஒர்க் ஆகுது. பாத்திரத்தில் போய்ட்டு நேராக போய்ட்டு அழுத்தோம்னா நம்மளால அழுத்த முடியாது. இந்த முதல்ல சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணணும், சேஃப்டி கார்டு ரிமூவ் பண்ணணும். பண்ணிட்டு அப்புறமேட்டு ரைட்டில் இது வச்சுட்டு இதை அழுத்தணும். அழுத்தும் போது இங்கே பார்த்தா தீ வந்து எங்கே உருவாகுதோ அது ஃப்ளேம் வந்து பெருசாக இருக்கும். ஒரு பஸ்ஸு டயர் ஏறினால ஒரு 10-20 வரைக்கும் எரியும். அங்கே போயிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அங்கே வந்து தீ அணையாது, அணைஞ்ச மாதிரி தெரியும் ஆனால் அணையாது. அதனால தீ வந்து எங்கே பேஸ் உருவாகுதோ, தீ உருவாகிற இடத்துல விளக்குனா தீ எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல வந்து எய்ம் பண்ணும். எய்ம் பண்ணி அழுத்தும் போது வரும், அப்புறம் ஸ்வீப் பண்ணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.